Praise Lord friends, வசனத்துல என்ன எழுதிருக்குன்னா Matthew 21:12ல Jesus entered the temple courts and drove out all who were buying and selling there. He overturned the tables of the money changers and the benches of those selling doves. பாம் சண்டைக்கு அடுத்த நாள் ஏசப்பா ஜெருசலேம் டெம்பிள் கோர்ட்ஸ்குள்ள சென்று அங்க அந்த ஜனங்கள் ஏசப்பா விரும்பாத நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஏசப்பாக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள்னால ஏசப்பா அதெல்லாம் தூக்கி எறிந்தாங்க. எப்பவுமே டெம்பிள்ஸ் பரிசுத்தமா இருக்கும். அத மாதிரி தான் பைபிள் எழுதியிருக்கு, our body is the temple of the Holy Spiritன்னு. பைபிள் என்ன எழுதிருக்குன்னா நம்ம பாடி எப்பவுமே பரிசுத்தமா இருக்கணும், ஒரு டெம்பிள் மாதிரி பரிசுத்தமா இருக்கணும்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது போல நம்ம உள்ளங்கள்ல இருக்க எல்லா பாவங்கள், ஈகோ, அடிக்ஷன், கோவங்கள், பொய் பேசுறது எல்லாமே வெளியெடுத்து ஏசப்பாவை நம்ம இருதயத்துக்குள்ள அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம பாடி பரிசுத்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாடி பரிசுத்தமா இருக்கணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்களை அன்பு பரலோக பிதாவே, எனக்கு மன்னா கொடுத்ததுக்காக நன்றி இயேசுவே. ஏசப்பா எங்க உள்ளத்துல இருக்க எல்லா பாவங்கள், எல்லா அடிக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க ஏசப்பா. நீங்க எங்க உள்ளத்துக்குள்ள வாங்க ஏசப்பா. தடையா இருக்கிற எல்லா பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்க எங்க உள்ளத்துல வந்து பரிசுத்தமா இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாமே இயேசு கிறிஸ்து Amen. Have a blessed day. God bless you.